வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சுவையான ஆனியன் கச்சோரி ரெசிபி நம்ம வீட்டிலையே கொஞ்ச நேரத்தில் மொறுன்னு எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நார்த் இந்தியா பக்கம்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ஐட்டம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே மேலே உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், வறுக்காத ரவை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடு பண்ணிலாம் சேர்க்க வேணாம், சும்மா நார்மலாக தான் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மாவை இது போல் நல்லா கலந்து விடணும். இந்த எண்ணெய் சேர்த்தப்பா தான் மாவை இப்படி நம்ம கையை வச்சு பிடிக்கும் பொழுது இந்த அளவுக்கு டைட்டாக நிற்கணும். அந்தளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அந்த மாவை பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு ஒரு சப்பாத்தி மாவு பதம் வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு மாவு இந்த பதம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலாப்பில் அப்ளை பண்ணிக்கிறலாங்க. அப்போ தான் அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இதே போல் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த டைமிங்கில் ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிடுவோம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 3 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இதை லைட்டாக வதக்கி கொடுத்துக்கிடுவோம். இது ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற தேவையெல்லாம் கிடையாதுங்க. லைட்டாக இதே போல் கண்ணாடி மாதிரி பதம் வரணும். இந்த ஸ்கின்னு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி மாறி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தூள் சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிடுவோம். கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே போல் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஊடால இது போல் எடுத்து விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் இப்போ சேர்க்கும் பொழுது இதோட ஃப்ளேவர் அதில் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி கடைசியாக சேர்த்துக்கிடுவோம். இந்த இஞ்சி பூண்டோட பதத்திலேயே இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட ஓரங்களை இதே போல் நல்லா இழுத்து விடுங்க. இதே போல் ஒரு கிண்ணம் மாதிரி இழுத்து விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியன் மசாலாவை இதே போல் ஒரு உருண்டை பிடிச்சி அந்த மாவுக்குள்ளே வச்சு லைட்டாக இதே போல் இழுத்து விட்டு எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி மூடி விட்டுருங்க. மூடிட்டு இதே போல் ஒரு சுற்றி விட்டுட்டா அது நல்லா பிடிச்சி நின்றுக்குறோம். இப்போ இது போல் கைட்டை நம்ம லைட்டாக தட்டி விட்டுக்குருவோங்க. இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அது சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்குருவோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். நமக்கு அந்த மேலே இருக்கிற லேயர் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக வரும். 2 பக்கமும் இது போல் திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேகணுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு ஆனியன் கச்சோரி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.